என்னடா காலங்காத்தால கன்ஃபியூஷனு? ஊருக்கெல்லாம் சமைச்சு போடுறேன். என் கை வெறும் கையா இருக்கே சாமி. வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்கள் என்பது மூலதனம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா எதுவும் நடக்கலையே. நீ நடத்தினாதான்டா அது நடக்கும். நடந்தனே, பழனிக்கு பாத யாத்திரையா நடந்தனே, ஆனா எதுவும் நடக்கல. வேளாங்கண்ணிக்கு நடந்தனே, அங்கேயும் நடந்தேன், எதுவும் நடக்கல. இந்த பக்கத்துல இந்த நாகூர், அங்கேயும் நடந்தனே, எதுவுமே நடக்கல. இந்த புத்தர் கோயிலுக்கு போக வேண்டியதானே? அதான் சாமி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புத்த மதத்துக்கு மாறலான்னு இருக்கேன். புத்த மதத்துக்கு மாறிட்டா உன் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? தீராதா? ஸ்ரீலங்காலையும் சீனாவிலையும் அவன் தான்டா சாவறான். மதம் மாறினா உன் பிரச்சனை தீராதுடா, மனசு மாறணும். போய் முதல்ல மனுஷன் அவன் நடந்துக்கோ. கவர்மெண்ட் அடிச்ச பணத்தை போய் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு என்னடா காலம். மனதை சுத்தமாக்கணும். மனம் வந்து செம்மையானால் மந்திரம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. முயற்சி அப்படின்றது ஒண்ணு எங்க நடக்குதுன்னா, அந்த முயற்சி அல்லது உங்களுக்கு முன்னாடி காட்டப்படுறதுன்றது உங்க செயல்களால் ஆனது. அப்ப எது எனக்கு தீர்மானிக்குதுன்னா கடவுள் தான் தீர்மானிக்குது. ஏன் கடவுள் என்ன கூடவே இருந்துன்னு நான் எந்த மாதிரி செயல் செய்யறன்றதுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பாக்குது. அப்போ அதை நீங்க அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்திங்கன்னா, இல்ல உங்க கர்ம செயல்கள் சரியா இருந்ததுன்னா அல்லது செயல்பதிவுகள் சரியா இருந்ததுன்னா, ஆனால் தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ